நண்பர்களே, இந்த பதிவு நானும் நடிகன் தான் என்கிற ஒரு சிறு பதிவு. நான் நடித்த சாக்ரட்டிஸ் நாடகத்தை இந்த பதிவில் வெளியிடுகிறேன். நான் நடித்து 16 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. அன்றைக்கிருந்த திறமை, உடல் ஆரோக்கியம் எதுவும் இன்றைக்கு இல்லை என்பது வெளிப்படை. 2006 ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ இந்த நாடகம் நான் எம்ஜிஎம் ரிசார்ட்ஸில் பார் அசோசியேஷன் ஃபேமிலி மீட்டின் போது நடித்தேன். டைரக்ஷனும் கிட்டத்தட்ட நான் தான் செய்தேன். சில காரணங்கள் கருதி இதை வெளியிட வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் என் மீது அன்பு கொண்ட ஒருவர் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதால் வெளியிட்டு விடுகிறேன். ஒரு 2-3 தகவல்கள் இதை பற்றி நான் பதிவு செய்ய வேண்டும். 1968 நான் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் மாணவனாக பயின்று கொண்டிருந்த போது திரு சிக்கண்ணன் என்கிற ஆசிரியர் பள்ளியில் நாடகம் போடுவதற்காக உரிய ஏற்பாடுகளை செய்து யாரெல்லாம் நடிக்க விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களிடம் நடிக்கக்கூடிய திறமை இருக்கிறதா என்பதை நடிக்கச் சொல்லி பார்த்து இறுதி செய்தார். ஒரு 15 பேர் அல்லது 20 பேர் இருக்கலாம். அவர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை தான் பேசினார்கள். வேறு சில பேர் சில காமெடியை செய்து காண்பித்தார்கள். நாகேஷ், சந்திரபாபு காமெடி எல்லாம். நான் கொஞ்சம் கிருத்திருவமாக யோசித்த காரணத்தால் இன்று வரை நான் மிக உறுதியாக நம்புவது, நடிப்பில் நினைத்தவுடன் அழுவதென்பது கடினம் என்று நான் இன்றும் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை சிரிப்பது எளிது, ஆனால் கண்ணீர் விட்டு அழுவதென்பது நடிப்பின் உன்னதம் என்று அன்றும் இன்றும் நான் கருதிய காரணத்தால் திரு சிக்கண்ணன் அவர்களிடம் நான் சத்தம் போட்டு அழுது கிட்டத்தட்ட ஒப்பாரி வைத்து இவன் சிறப்பாக நடிக்கிறான் என்று எனக்கு ஒரு வேடம் வழங்கப்பட்டது. போகட்டும், நான் என்ன உணரவில்லை என்றால், கிட்டத்தட்ட வாழ்க்கையே ஒப்பாரியாகிவிடும், அழுகையாக மாறிவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் கண் கலங்குவது கௌரவ குறைவு என்று எந்த காலத்திலும் கருதுபவன் அல்ல. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கண் கலங்கியிருக்கலாமே தவிர மனங்கலங்கியவன் அல்ல, மனம் உடைந்து போனவன் அல்ல. ஒரு 20 இயந்திர துப்பாக்கிகள் என் நெஞ்சை நோக்கி உயர்த்தப்பட்ட போது கூட நான் கலங்கவில்லை, சிரித்தேன். அதுபோல் இன்னும் ஒரு 6-7 நிகழ்ச்சிகளை சொல்லலாம். எனவே கண் கலங்குவது வேறு, எனக்கு பரிச்சயமானது. மனம் கலங்குவது வேறு, நான் அடுத்தவர்களிடம் பார்த்திருக்கிறேனே தவிர நான் மனம் கலங்கியவன் அல்ல. இது பெருமையா, அது அவமானமா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுதான் நான் என்பதை நான் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறேன். இந்த நாடகம்தான், சாக்ரட்டிஸ் நாடகம்தான் நான் கடைசியாக என் வாழ்க்கையில் நடித்தது. 1968 ஆரம்பித்து 2006 ஜனவரி அல்லது பிப்ரவரி வரை அவ்வப்போது நடித்திருக்கிறேன், பல்வேறு பாத்திரங்களை தாங்கி. இதுதான் நான் கடைசியாக மேடையில் நடித்தது. சொந்த வாழ்க்கையில் நடிப்பது எனக்கு எப்போதும் பிடிக்காது. 2009 எனக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு
என்னுடைய வலது கால் சிறு ஊனம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் கால் தாங்கி தாங்கி நடக்க வேண்டிய அவசியம் உண்டாகிவிட்ட காரணத்தால் நான் நடிக்கவில்லை. இது நான் நடித்த கடைசி நடிப்பு நாடகம். இன்னொன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற மூத்த வக்கீல் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பலம் வாய்ந்த நிலச்சி வாழ்ந்தார். தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரலாக கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம் பதவி வகித்தவர். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ஒரு 94 வயதில் இன்றைக்கும் ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர். இந்த நாடகம் நான் நடித்து சாக்ரட்டீஸ் என்கிற நான் இறந்து விடுவதாக காண்பிக்கப்பட்ட போது என்னுடைய நண்பர் ஒருவர் பார்த்துவிட்டு சொன்னார், அவர் கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்ததாம். கர்ச்சீப்பை எடுத்து கண்களை இப்படி துடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாராம். அருகிலிருந்த ஒருவர் கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், தமிழ்மணி சாக்ரட்டீஸ் நாடகம் நடித்திருக்கிறார் என்றாலும் அவர் தன் வாழ்க்கையைத்தான் நடிக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அநேகமாக அவர் மறந்து போயிருக்கலாம். அருகிலிருந்து கேட்டு எனக்கு தகவல் சொன்ன இன்னொரு வழக்கறிஞர் மறந்து போயிருக்கலாம். என் நெஞ்சில் நீங்காத நினைவுகளில் இடம் பிடித்தது அதுவும் ஒன்று. அவர் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்ட சரி என்று கருதுகிற எதையும் மீறி எந்த சூழ்நிலையிலும் நான் எதற்கும் ஆசைப்பட்டவனும் அல்ல, முயற்சி செய்தவனும் அல்ல. அது கிடைக்கவில்லையே என்று நான் வருத்தப்பட்டவனும் அல்ல. இரண்டு பெரிய மனிதர்கள் என்னை பற்றி சொன்ன 2 கருத்துக்கள் என் நெஞ்சில் ஆழ பதிந்திருக்கிறது. உண்மை, ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு எப்படியாவது என்னை அமர வைக்க வேண்டும் என்று என்னை சுற்றியிருந்தவர்கள் முயற்சி செய்த போது ஒருவர் இந்த கருத்தை சொன்னார். இப்போது இல்லை, அவர் ஒரு 6-7 ஆண்டுகள் ஆகிவிட்டன, இறந்து போய்விட்டார். தமிழ்மணி இந்தியாவில் இருக்கிற எந்த பதவிக்கும் தகுதியானவர். ஆனால் நான் முன்னால் இப்போது சொல்லுவது அவருடைய பலம். ஆனால் தமிழ்மணி இந்தியாவில் இருக்கிற யார் சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டார். இது அவருடைய பலவீனம். இது என்னிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் எந்த முறையில் சொல்லியிருந்தாலும் அதை நான் பாராட்டாக தலைவணங்கி ஏற்றுக்கொண்டேன். பல நேரங்களில் இந்த என் மனசாட்சியை தவிர யாருக்கும் தலைவணங்காத என்னுடைய குணம் எனக்கு என்னுடைய நன்மைக்கு எதிராக நின்றிருக்கிறது என்பதை நான் முற்றும் உணர்ந்திருக்கிறேன். போகட்டும். இன்னொருவரிடம் இன்னொரு சூழ்நிலையில் ஒரு கருத்து சொல்லுகிறார். அதை நான் இன்று வரை பாராட்டாகவே கருதுகிறேன். ஒரு பெரிய மனிதர் ஒரு குறிப்பிட்ட பின்னணியிலே என்னை பற்றி பேச்சு விடுகிறது. அவர் சொல்லுகிறார், தமிழ்மணி கை ரொம்ப சுத்தம், வாய் கொஞ்சம் சத்தம். என்னை பற்றி மாண்டு போனவர் சொன்ன அந்த கருத்தும் இந்த கருத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுதான். நான் இரண்டையும் எளிதாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு பழகிவிட்டேன். சாக்ரட்டீஸ்
தன்னுடைய வாழ்வை சமுதாயத்து விழிப்புணர்வை தூண்ட பயன்படுத்தினார் என்பது உண்மை. நானும் முடிந்தவரை என்னுடைய அளவில் சமுதாய விழிப்புணர்வை தூண்ட முயற்சித்திருக்கிறேன். அதில் இங்கொன்றும் அங்கொன்றும் குறைகள் இருந்திருக்கலாம், ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இறைவன் மீது ஆணையாக நான் முயற்சி செய்திருக்கிறேன் என்பதை யாருக்கும் சந்தேகம் வர வேண்டிய அவசியமில்லை. நாடகத்தை பாருங்கள். நன்றி. ஏன், எப்படி, எதற்கு என்று கேள்வி கேட்ட முதல் வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ் ஆவார். எனவே வழக்கறிஞர்களின் முன்னோடி என்று அவரை அழைப்பதிலும் தவறில்லை. முதல் காட்சியில் சாக்ரட்டிஸ் ஒரு பொது இடத்தில் தெருவில் நின்று இளைஞர்களை சிந்திக்கும்படி தூண்டுகிறார். மெலிட்டஸ் என்ற கவிஞனும் அனிட்டஸ் என்ற அரசியல்வாதியும் சாக்ரட்டிஸ் இளைஞர்களை சிந்திக்க தூண்டுவதை தடுத்து கைது செய்கிறார்கள். கிரேக்கத்தின் கீர்த்தி புகழும் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீழல்களை மறைத்திட முயல்வது துணுக்கு துணுகு தடவும் விலகை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை எல்லாம் சிரம் தாழ்த்தி அழைக்கிறேன். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மையை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை எல்லாம் அழைக்கிறேன். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்தில் எழில்மிக்க வாலிபர்களே, நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ்க்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன். ஓடி பாருங்கள், ஓடி பாருங்கள். தீட்டிய வாழும் திடவடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம், அனைத்துலகம் அடிபணியும் அஸ்திரமாம், குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், இவற்றை விட பயங்கரமானவன் இந்த சாக்ரட்டிஸ். இவன் தரும் அறிவாயுதம் நம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாம் தலை தூக்கவே முடியாது. ஆம், தலை தூக்கவே முடியாது. என்ன சொல்கிறீர்கள் மெலிட்டஸ்? ஆம் மெலிட்டஸ், நாம் கீரிய கோட்டை தாண்டாத இந்த கிரேக்க மக்களுக்கு இந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்குள் நாம் அவனை அழித்து விட வேண்டும். ஆம், அதுதான் சரி. இந்த இரண்டாவது காட்சியில் சாக்ரட்டிஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. In the second scene, Melitus and Anytus charge in a court Socrates that he is spoiling the youth and inciting them against the government. He is sentenced to die by consuming poison. Charge me. என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா. ஆத்திரத்திலே அனிட்டஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி புரிகிறார். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடலுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனிட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனிட்டஸ் உண்மைதானே? சாக்ரட்டிஸ், இந்த வழக்கும் விசாரணையும் இருவர் தலையை பற்றி அல்ல,
அதை நினைவூட்ட விரும்புகிறேன். நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, என் சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலிருந்து சுடர் விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞராகிய உன் தலையிலிருந்து பீரிட்டெழும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனிட்டஸின் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மூளை போராட்டம், அதுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா, சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறான். இப்படித்தான் இளைஞர்களையும் கெடுத்தான். இளைஞர்களை ஒரு கிழவன் இப்படியப்பா கெடுத்து விட முடியும்? நான் என்ன பருவ விருந்தளிக்கும் பாவையா, அல்லது வாலிபர்க்கு வலை வீசும் விலை மாதா? மாதரிடம் இல்லாத மயக்க மொழி, வாலிபர்க்கு வலை வீசும் மனிதனும் பெற்றிடாத அதிகர சொல். சார் மைக்கு நல்ல வாலிபர்க்கு வலை வீசும் மனிதனும் பெற்றிடாத வசீகர சொல், அலங்கார வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீ. மந்திரவாதி என்று கூட சொல்வாய். என் அன்புள்ள இளைஞனே, இந்த ஏதென்ஸ் நகரத்தில் நான் ஒருவன் தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். நீ கெடுக்கவில்லை. இல்லை. அனிட்டஸ் இல்லை. இந்த நீதிபதி இல்லவே இல்லை. இந்த ஏதென்ஸ் நகரத்தில் என்னை தவிர யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை, அப்படித்தானே? ஆம், அப்படித்தான். இந்த ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்த முயலும் போது நான் ஒருவன் கிழவன் எப்படியப்பா அவர்கள் பாதையை திருப்பிவிட முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே? இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்றி வானம்பாடிகள் போல் வட்டமிட காரணம் வார்த்தை ஜாலங்கள் அல்ல, வளங்குறையா கருத்துக்கள், இத்தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் கொள்கைகள். அடுக்கு மொழியால் அலங்கார வார்த்தைகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்கிறார்களே, அவர்களை கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டும். பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீர் விஷம் சாப்பிட்டு மரணமடைய வேண்டும் என்று தண்டனை அளிக்கப்படுகிறது. கிரேக்க நாட்டு நீதிமன்றம் தன் பெருமைக்குரிய தீர்ப்பை அளித்துவிட்டு மௌன புன்னகை புரிகிறது. நாட்டிலே நீண்ட நாட்களாய் சூழ்ந்திருந்த காரிருளை போக்கத்தான் முயற்சித்தேன். குறுகிய காலத்தில் 70 வயதிற்கு மேல் முதலாக குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த கிழவனுக்கு நீதி தந்த பரிசு சாக்ரட்டிஸ். புரட்டன் சாக்ரட்டிஸ் தீமை செய்பவன். விண்ணிலும் மண்ணிலும் என்ன இருக்கிறது என்று தேடி பார்க்கும் நாத்திகன். இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுக்கள், மரண தண்டனை. பரவாயில்லை, கனவு இல்லாத தூக்கத்தை போன்றது மரணம் என்றால் அதற்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? மரணத்துக்கு பிறகு மனிதனுக்கு மறு உலகம் உண்டென்றால் எனக்கு முன்னே அங்கே போய் சேர்ந்திருக்கும் ஹோமர் போன்ற கவிஞர்களை எல்லாம் சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றவராவேன். எனக்கு தண்டனை அளித்த நண்பர்களே, ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எதிர்காலத்திற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். எதிர்கால இளைஞர்கள் என்னை போல் இவ்வளவு அமைதியாக கேள்விகள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேள்விகளில் அக்கினி பொறி கிளம்பும், அனல் புனல் புயல் அத்தனையும் வீசும். அவர்களை அமைதி வழியில் கட்டி காத்து வரும் நான் போன பின்னால் ஏற்பட போகும் புரட்சி எரிமலையில் சுயநல புலிகளே, நீங்கள் எல்லாம் சுக்கு நூறாய் போய் விடுவீர்கள். சுக்கு நூறாய் போய் விடுவீர்கள். சரித்திரம் திரும்பும். அதேபோல் மனிதனுக்கும் மறுஜென்மம் உண்டென்றால்
அந்த ஜென்மத்திலும் இதே குற்றத்தை நான் செய்தே தீருவேன். என் சிந்தை அணு ஒவ்வொன்றும் தேன் பாய்ச்சும் இந்த குற்றத்தை என்றும் எங்கும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சிறைச்சாலையில் சாக்ரட்டிஸ் தன் மனைவி எக்ஸேந்திபியிடம் கடைசியாக விடைபெறுகிறார். நண்பர் கிரீட்டோவுடன் உரையாடுகிறார். தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண் தர்க்கவாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொள்வாயே. இப்போது பார், உன் கணவன் அகிலம் புகழும் வீரனாய், தேசமே போற்றும் தியாகியாய் மாறிவிட்டான். நீ பாக்கியசாலிதான். படைபலம், பணபலம், அத்துணை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்கும் பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து அவர்கள் பெரியவர்களாகி நேர்மை தவறி நடந்தால் நான் உங்களை திருத்தியது போல் நீங்களும் அவர்களை திருத்துங்கள். கிரீட்டோ, நேரமாகிறது, இவர்களை அனுப்பி வை. Socrates takes leave of his friend Crito, the youth and the elders of Greece, and consumes poison and dies. இந்த நான்காவது காட்சியில் சாக்ரட்டிஸ் கிரீட்டோ மற்றும் மக்களிடம் கடைசி விடை பெற்று விஷம் சாப்பிட்டு மரணமடைகிறார். கிரீட்டோ, உனக்கு தெரியும் அல்லவா, என் 30 நாள் சிறை வாழ்வு இன்றோடு முடிந்து நீதிமன்ற கட்டளைப்படி நான் விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைய வேண்டிய நன்னாள் இன்றுதான். அருமை நண்பா, மலை குறைந்தாலும் மனம் குலையாத மாவீரனே, உன் ஒளி வீசும் கண்களை, துடிக்கும் மலர்ந்த போர்வங்களை, துவற்றை தள்ளி வீசும் உணர்ச்சி மிக்க உன் உதடுகளை இனி ஒரு சாக்ரட்டிஸின் உருவத்திலே நான் காணப்போகிறேனோ? அல்லாதே நண்பா, அதோ வந்துவிட்டது அமுதம். சிறை காவலா, இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல். பெரியவரே, இதை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையில் அப்படி நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். சிறிது சிறிதாக உடம்பு ஜில்லிட்டு கொண்டே போகும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. காவலா, அதை இப்படி கொடு. நண்பா, ஏன் இந்த அவசரம்? இன்னும் சிறிது நேரம் கழித்து கூட குடிக்கலாமே. இதற்கு இந்த சிறைச்சாலையிலே அனுமதி உண்டு. அற்ப ஆசை கிரீட்டோ, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை இன்னும் 2 நாழிகை கழித்து நான் சாப்பிடுவதாக வைத்துக்கொள். அதற்குள் நான் இதயம் வெடித்து இறந்து விட்டால் கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்ற இன்னொரு சாக்ரட்டிஸா பிறந்து வருவான். இந்த விஷம் அழிக்க போவது என்னை அல்ல கிரீட்டோ, என் உடலைத்தான். ஏதென்சின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்கமே, கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்க போகிறதா? ஐயோ, என்ன கொடுமை இது! நினைக்கவே நெஞ்சம் நடுங்குகிறதே, உடல் பதறுகிறதே, கால்கள் தடுமாறுகிறதே. நண்பா, கடைசியா எனக்கு ஏதாவது சொல். புதிதாக என்ன சொல்ல போகிறேன்? எதையும் ஏன், எப்படி, எதற்காக என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினான். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவாள் எண்ணி பார்ப்பாய். இதைத்தான் உனக்கும், ஏன் இந்த உலகத்திற்கும் சொல்ல விரும்புகிறேன். நண்பா, பிணத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும்? எரிப்பதாயிருந்தால் இந்நாட்டில் உழவும் எண்ணற்ற புழுகு மூட்டைகளை என்னோடு சேர்த்து எரித்து சாம்பலாக்கிவிடு. புதைப்பதாயிருந்தால் ஏமாற்றுக்காரர்களின் சுவடுகளை என்னோடு சேர்த்து மண்ணோடு மண்ணாக்கிவிடு. விடை கொடு கிரீட்டோ, விஷம் என்னை அழைக்கிறது. விடை கொடு கிரீட்டோ, விஷம் என்னை அழைக்கிறது. நான் என் தேசத்து பெருமக்களிடம் விடை பெற்றுக் கொள்ளப் போகிறேன். வருகிறேன்.
கிரேக்கமே வருகிறேன் வருகிறேன். இடதருமை ஏதென்ஸ் நகரத்து பெருமக்களே, சாக்ரட்டிஸ் இதோ சந்தோஷமாக சாகப் போகிறேன். கிரேக்க நாட்டு நீதிமன்றம் கூடை கணக்கிலே குற்றங்களை கொட்டி கோப்பை நிறைய நஞ்சையும் கொடுத்து பருகடா இந்த உயிர் பருகும் பாயாசத்தை என்று கட்டளையிட்டிருக்கிறது. இன்னும் சில வினாடிகள் உபதேசங்களை உதிர்த்த சாக்ரட்டிஸின் உதடுகள் விஷக்கிண்ணத்தின் விளிம்பிலே பதிய போகின்றன. அதன் பின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படும் இந்த உடல் உயிர் எல்லாமே அதன் தொடர்பை அறுத்து கொண்டு வாழ்க்கை என்ற தொடர்கதைக்கே முற்றுப்புள்ளி வைத்துவிடும். வருகிறேன் கிரேக்கமே வருகிறேன். எனதருமை ஏதென்ஸ் நகரமே வருகிறேன். நான் ஆடி ஓடி ஆவேசமாய் பேசுவதற்கு துணை புரிந்த ஏதென்ஸ் நகரத்து வீதிகளே, வீதியோரத்து மர நிழல்களே, வீட்டோரத்து திண்ணைகளே, நாடு காக்கும் நல்ல தம்பிகள், வீடு நடையும் பெருமுத நோக்கமும் கொண்ட இளைஞர்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என்னை பெற்ற தாய்மாரே, உங்கள் அனைவரிடமிருந்தும் சாக்ரட்டிஸ் இறுதி வணக்கம் விடை பெற்றுக் கொள்ளுகிறேன். கடைசியாக ஒன்று, இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை நான் கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாறு நினைத்தால் ஜகமே சிந்திக்க தவறாதே. உள்ளேயே நீ அறிவாய், உள்ளேயே நீ அறிவாய், உள்ளேயே as Socrates. Mr. K. Venugopal as Grito, a friend of Socrates. Mr. M.S. Subramaniam as Miletus, a poet. Mr. S. Tiruvengidam as Anitus, a politician. Mr. S. Punyakodi as judge. Mrs. T. Kokilavani at XTMP. And Mr. Lingadharan and Srinivasan, our staff members, as guards. The play has been directed by A.S. Vijay Raghavan. I remember.